நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1ல் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமான கொஸ்டினும் இலக்கணத்தில் என்னென்ன தேவைப்படுமோ அதுவும், அப்புறம் சிலபஸில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் பார்க்குறோம் நண்பர்களே. அதில் சொல்லும் பொருளும் பார்ப்போம். நிருமித்திய உருவாகிய சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு சிலபஸில் பாரதிதாசன் இருக்கார். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதிதாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர். எனவே இவர் புரட்சி கவி என போற்றப்படுகிறார். பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். இவர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தலைப்பில் இது இடம்பெற்றன. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது நண்பர்களே. தமிழே உயிரை வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன். இது என்னென்னா புக் பேக் கொஸ்டின் ஆன்சரு. ஏற்றத்தாழ் டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது ப்ளஸ் என்று செம்பயிர், செம்மை ப்ளஸ் பயிர். இங்கே பொறுத்து நண்பர்களே. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். தமிழ் கும்மி. இவர் இருக்கார் நம்மளுக்கு பெருஞ்சித்தினார். ஆழி பேருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு கால பகுதி, உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை. பாருங்கள் நண்பர்களே, பாக்ஸுக்கு பாருங்கள். பெருஞ்சித்தினார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலர் எனும் சிறப்பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழம் ஆகிய இதழ்கள் நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். கனிச்சாறு எனும் நூல் 8 தொகுதியாக வெளிவந்துள்ளது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த ஒரு பாடல் இருக்குங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவை செந்தமிழ் நீ தோன்றி வந்தாய் வாழி. வாணிதாசன். இதில் புக் பேக் ஆன்சர். தாய்மொழியே படித்தால் மேன்மை அடையாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை செம்மை ப்ளஸ் தமிழ், பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பாட்டு இருக்கும்.